பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் வரவேன். ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிவிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அள்ளலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை வருவான் நெறியலிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் காரைக்கால் ஆடல்வல்லான் திருவாசக முற்றோதல் குழு சார்பாகவும் காரைக்கால் ஆயிரம் வைசியர் மஞ்சப்புத்தூர் சார்பாகவும் இந்த ராமலிங்க சுவாமிகளினுடைய மடாலயத்திலே நடந்து கொண்டிருக்கிற மார்கழி திருவிழாவின் 5ஆம் நாள் இன்று. மார்கழி 5 திருவம்பாவையினுடைய 5ஆம் பாடலை நாம் அனைவரும் அனுபவிப்பதற்கு முன்னாலே திருவாசகத்தினுடைய பெருமையையும் திருவம்பாவையினுடைய பெருமையையும் நாம் அனுபவித்த பிறகே பாடலுக்கு வருவதை ஒரு மரபாக நாம் கொண்டிருக்கின்றோம். திருவாசகம் என்று சொல்லுகிற பொழுது 3 நிலைகளிலே சொல்லுகிறார். எம்பெருமான் காலை எடுத்து தில்லையிலே ஆடுகின்றார். அவன் எல்லாவற்றுக்கும் தலைவன், அவன் சிவன். இன்னொரு சிவன் இருக்கிறார், அவர் அறிவார் சிவன், அவர் மாணிக்க வாசகர். இன்னொரு சிவம் இருக்கிறது, அது எழுத்தால் சிவன், அது மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட திருவாசகம். தில்லை அம்பலத்திலே 3 பூசணைகள் நடைபெறும். அம்பல கூத்தலுக்கு ஒன்று, மாணிக்க வாசகருக்கு ஒன்று, திருவாசகத்திற்கு ஒன்று. திருவாசகத்திற்கு பூசை செய்கிற பொழுது திருவாசக பூசை என்றே அது தனித்தன்மை வாய்ந்ததாக அந்த ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகிறது என்று சொன்னால், இந்த திருவாசகத்தினுடைய பெருமையை என்னவென்று நாம் பேசுவது என்று நினைக்கிற பொழுது அதற்கு சொல்லுவதற்கு சொல் இல்லை, எழுதுவதற்கு எழுத்து இல்லை என்றே சொல்லலாம். அத்தனை பெருமை வாய்ந்தது இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்தை ஆழ்ந்து ஊன்றி படித்த நம்முடைய வள்ளல் பெருமானவர்கள் திரு அருட்பாவை எழுதுவதற்கு முன்னாலே, கடைசியாக ஒரு சில நாட்களுக்கு முன்னாலே அவர் படித்தது மாணிக்க வாசகருடைய வரலாற்றையும் அந்த திருவாசகத்தினுடைய இறுதி பாடலையும் என்று சொல்வார். மாணிக்க வாசகரை அறிந்து தெரிந்து திருவாசகத்தை எழுத்தண்ணி படிப்பதற்கு முன்னாலே நால்வரை பற்றியும் அவர் பாடுகின்றார். ஆளுடைய அரசு அவர்களை பற்றிய ஒரு மணிமாலையை பாடுகிறார். ஆளுடைய நம்பிகள் என்று பாடுகிறார். ஆளுடைய பிள்ளை என்று பாடுகிறார். ஆளுடைய அடிகள் மணிமாலை என்று சொல்லி நம்முடைய மாணிக்க வாசகரை பற்றி அழகாக எழுதுகிறார். அப்படி எழுதுகிற பொழுது அவர் உள்ளம் உருகி எழுதுகிறார். என்னுடைய அனுபவம் முழுவதும் எதன் மூலமாக எழுந்தது என்று சொன்னால், திருவாசகத்தின் மூலமாகத்தான் எழுந்தது என்று அற்புதமாக
மாணிக்கவாசகரை பற்றி பாடிய அந்த 10 பாடல்களில் முதல் பாட்டிலேயே எழுதுகின்றார் வள்ளல் பெருமான். தேசகத்தில் இனிக்கின்ற தெல்லமுதே, தேசகத்தில் இனிக்கின்ற தெல்லமுதே மாணிக்க வாசகனே. அவர் தொடங்கக்கூடிய அந்த வரி, இந்த அகம் இருக்கிறதே, ஒளி பொருந்திய அகம், அந்த அகத்தில் இனிப்பவன் யார் என்றால் தெளிந்த அமுதாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகன். பல இடங்களிலே தெல்லமுது என்று சிவபெருமானை பற்றி சொல்கிறோம், எம்பெருமானை பற்றி சொல்கிறோம். இவர் எழுதுகிற முதல் பாடலில் முதல் வரியில் அந்த தெல்லமுது எது என்று சொன்னால் மாணிக்க வாசக பெருமான் என்று சொல்லுகிறார். காரணம், அவரால் தான் நான் சிவனை நோக்கி சென்றேன் என்பது அதற்கு அர்த்தம். தேசகத்தில் இனிக்கின்ற தெல்லமுதே மாணிக்க வாசகனே, ஆனந்த வடிவான மாதவனே, ஆனந்த வடிவத்தை பெற்ற மாதவத்தை பெற்றவனே என்று அதற்கு ஆனந்த வடிவான மாதவனே, மாசகன்ற நீ திருவாயால் மலர்ந்த தமிழ் மறையில். ஒரு வார்த்தையை போடுறாங்க, தமிழ் மாமலை என்று முதலில் எடுத்து இந்த தமிழ்நாட்டிற்கு திருவாசகத்தை சொன்னவர் யார் என்று கேட்டால் வள்ளல் பெருமான். மாசகன்ற நீ உன் திருவாயால் மலர்ந்த தமிழ் மாமரை, மாசு அகன்ற உன் திருவாயால், உடைய வாய் இருக்குல்ல, அது மாசு அகன்றது, குற்றம் இல்லாதது. அந்த வாயாலே மலர்ந்தாய், சொன்னாய். எதை? தமிழ் மாமரை, தமிழ் மாமரையாகிய திருவாசகத்தை சொன்னார். ஆசகன்ற அனுபவம் தான் அனுபவிக்க காணுதியே. குற்றமில்லாத அனுபவத்தை நான் அனுபவிப்பதற்கு நீ வழிகாட்டினாய். அருட்பா என்று சொல்லக்கூடிய அந்த 6000த்திற்கு மேற்பட்ட பாடலை உன் அடியொற்றி, திருவாசக அடியொற்றி நான் அனுபவத்தை எல்லாம் இந்த மக்களுக்காக கொடுத்து இருக்கிறேன் என்று சொன்னார். சரி, மாசகன்ற வாய் என்று சொன்னார், ஆசகன்ற அனுபவம் என்று சொன்னார். மாசு என்று சொன்னாலும் குற்றம், ஆசு என்று சொன்னாலும் குற்றம், இரண்டு குற்றம் தான். மாசு படிந்திருக்கிறது என்றால் அது ஒரு குற்றம். ரெண்டும் ஏன் ஒரே பொருளில் வந்தது? வேறுபாடு இருக்கிறதா என்றால் நல்ல வேறுபாடு. மாசு என்பது புறத்தே ஏற்படக்கூடிய குற்றம். அதனால மாசகன்ற வாய்ன்னு சொன்னார். இந்த வாய் புறத்தே ஏற்படக்கூடிய குற்றத்தை மாசு என்று சொல்லால் சொல்லுகிறார். ஆசகன்ற அனுபவம் என்று சொல்லுகிற பொழுது அந்த அனுபவம் எங்கே ஏற்படும்? வாயிலே ஏற்படுவது அல்ல, அகத்திலே ஏற்படுவது. அதை யாராலும் பார்க்க முடியாது. எனவே ஆசு என்ற வார்த்தையை போட்டார். ஆசு என்று சொன்னால் அகத்திலே ஏற்படக்கூடிய குற்றம், மாசு என்று சொன்னால் அது புறத்திலே ஏற்படக்கூடிய குற்றம். ஆசிரியன் என்கிற சொல்லாட்சியை நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அகத்திலே இருக்கக்கூடிய ஆசு என்று சொல்லக்கூடிய குற்றங்களை அகற்றுபவன் ஆசிரியர். அப்ப மாசு என்பதற்கும் ஆசு என்பதற்கும் இவ்வளவு நுட்பமான வேறுபாட்டை வள்ளல் பெருமான் அவர் எழுதிய பாடல்களில். அப்படி மாணிக்க வாசகர் பற்றிய, திருவாசகத்தை பற்றிய அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்ட எம்பெருமான் மிகச் சிறப்பாக அருட்பாவை எழுதினார் என்பது வரலாறு. திருவம்பாவைக்கு சங்க காலத்திலிருந்து வெவ்வேறாக நடந்த இந்த நூல் ஏற்கனவே நற்றினையிலே தையில் நீராடிய தவம் தலைப்படுவாயோ என்று அது தை நீராட்டாக இருந்தது என்பதை கலித்தொகையிலும்
அது தை நீராட்டாகவே இருந்தது என்பதை பார்க்கிறோம். தையிலே பெண்கள் எல்லாம் சுனைக்கு சென்று நீராடுகிற பொழுது அந்த நீராட்டத்தின் பொழுது ஒரு ஆண்மகன் ஒருவன் வருகிறான். தன்னுடைய மனதிற்கு பிடித்தால் ஒருவளை தனித்து அழைத்துக் கொண்டு அவனிடம் ஒரு தழையையும் தாய் என்று சொல்லக்கூடிய மாலையையும் கொடுக்கிறான். அவள் அறியா பெண், 12 வயது தான். அப்பொழுதெல்லாம் 12 வயதுக்கே திருமணம் செய்துள்ளார். ஈர் ஆண்டு அகவையார் என்று கண்ணைக்கு சொல்லுவார். தெரியாமல் வாங்கி விடுகிறாள். ஆனால் வாங்கியதற்கு பின்னாலேதான் இவனுக்கு ஒரு உள்ளுணர்வு, இவனே கடவுளாக வேண்டும் என்று தவம் இருந்து தையை நீராடினார். தையிலே அதுக்கு தை நீராட்டி என்று பெயர். இப்படி வருகிற பொழுது பரிபாடல் என்கிற இலக்கணம் வருகிறது சங்க இலக்கியம். அந்த பரிபாடலிலும் மார்கழி நோன்பு என்று சொல்லாமல் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய திருவாதிரை நன்னாளிலே அதை ஆதிரை நோன்பு எடுத்தார்கள் என்று சொல்வார். வையை ஆற்றங்கரையிலே நடந்தது. வைகை ஆறு. அந்த வையை ஆற்றங்கரையிலே ஆதிரை தொடங்குவதற்கு 10 நாட்களின் முன்னாக அந்தணர்கள் எல்லாம் ஒன்று கூடி, அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி, அவர்களுக்கு பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கணவனாக கிடைக்க வேண்டும், மழையும் பொழிய வேண்டும், ஒரு பொது சிறப்பையும் தனிச்சிறப்பையும் உள்ளத்தில் கொண்டு அழைத்து கொண்டு அந்த கூட்டம் வையை ஆற்றங்கரையிலே போடு. விடியற் காலை நேரம். பெண் பிள்ளைகள் எல்லாம் வரிசையாக இருக்கிறார்கள். அந்தணர்களும் அவருடைய மனைவிமார்களும் வையாற்றிலே மூழ்கி நீராடி விட்டு வருகிறார்கள். நீராடிய அந்த தாய்மார்கள் எல்லாம் தான் பெற்ற பெண்களை பார்த்து, பெண்களே, இந்த ஆதிரை நோன்பை நீங்கள் இப்படியெல்லாம் எடுக்க வேண்டும், எடுத்தால் தான் நல்ல கணவனும் மழையும் பொழியும் என்று சொல்லி அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லுவார்களாம். சொல்லிவிட்டு அம்பா பாடல் அம்பா ஆடல் என்று சொல்லக்கூடிய 2ஐயும் அந்த கரையிலே நடத்துவார்கள். அப்பொழுது வேள்வி தீ எரியுமா. அந்தணர்கள் எல்லாம் நீராடிவிட்டு தன்னுடைய ஆடைகளை அந்த வேள்வி தீயிலே உணர்த்துவார்களாம். இந்த காட்சியை எது காட்டுகிறது என்று சொன்னால் பரிபாடல் காட்டுகிறது. ஆக கலித்தொகை காட்டிய தை நீராட்டலை, நற்றினை காட்டிய தை நீராட்டலை, பரிபாடல் காட்டிய அந்த ஆதிரை நோன்புதான் பின்னாலே பரிணாம வளர்ச்சி அடைந்து மாணிக்கவாசக பெருமானுடைய காலத்திலே அது பாவை நோன்பாகவும், ஆண்டாளுடைய காலத்திலே அது பாவை நோன்பாகவும் பரிணாம வளர்ச்சி விட்டது. இது பாவையை பற்றிய இன்றைய செய்தியாக சொல்லி இன்றைய பாடல் அது 5வது பாடல். 5 என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரும் 5 எழுத்து மந்திரம். மிக அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறது. 5 எழுத்து கொண்ட எம்பெருமானை நாம் எப்படி பற்ற வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை அற்புதமாக இந்த பாடல் வரிகள் நமக்கு விளக்குகிறது. பாடலை ஒரு முறை பாடி அதனுடைய சுருக்கமான விளக்கத்தையும் பின்னாலே விரிவான தத்துவார்த்த விளக்கங்களையும் கூறலாம் என்று அடியேன் நினைக்கின்றேன். மாலரியா நானுகண்ணும் காணாமலையினை நாம் ஓளரியோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாடூரு தென்வாய் படிரி கடை திரவாய் ஞாலமே விண்ணே பிறவி அறிவறியான் கோளமும் நம்மை ஆட்கொண்டருளும் கோதாட்டும் சிரமும் பாடி
பரிசேலோர் எம்பாவாய். முதல் 4 பாடலுக்கும் 5வது பாடலாகிய இப்பாடலுக்கும் ஒரு வேறுபாடு. என்ன வேறுபாடு? முதல் 4 பாடலில் துயில் எழுப்ப வந்த அந்த பெண்கள் ஆழ்ந்த துயிலே இருக்கக்கூடிய பெண்களை எழுப்புகிற பொழுது ஒரு அடைமொழியை தான் கொடுத்தார்கள். கருங்குழல், நேரிழையாய், முத்தன்ன வெண்ணகையாய், பொழித்தில நகையாய். வேறு ஏதாவது அடைமொழி இருக்கா? இல்லை. இந்த பாடலில் 2 அடைமொழியை கொடுக்கிறார்கள். ஏலக்குழலி என்கிற அடைமொழி, தித்திக்க பேசும் படிரி. ஏலக்குழலி என்கிற ஒரு அடைமொழி, படிரி என்கிற ஒரு அடைமொழி. ஏலக்குழலி என்று சொன்னால், ஏலம் என்றால் வாசனை, மனம். மனம் பொருந்திய வாசனாதி திரவியங்களை எல்லாம் தன்னுடைய தலையிலே தடவிக்கொண்டு வாசனையோடு இருக்கின்ற பெண்ணே என்று ஒரு படிரி. ஈற்றில ஈ என்கிற உயிர் எழுத்து இருக்கும். படிரி என்று அதை உச்சரிக்க கூடாது. என்ன இலக்கணம் என்றால் அதற்கு அளவடை என்று பெயர். இன்னிசை அளவடை, சொல்லிசை அளவடை, இசை நிறை அளவடை என்று 3 அளவடை இருக்கின்றன. இது இன்னிசை அளவடை. படிரி தான். படிரி என்று சொன்னால் அது பிழை. படிரி என்று சொன்னால் பொய்யையே பேசக்கூடிய நயவஞ்சகையாகிய பெண்ணே என்று பொருள். எப்படிப்பட்ட அடைமொழி? வாசனாதி திரவியங்கள் எல்லாம் பூசிக்கொண்டிருக்கிற பெண்ணே என்று சொன்னவை வஞ்சகி என்றும் சொல்லுகிறார். ஏன் 2 அடைமொழியை கொடுத்து சொல்லுகிறார்கள், என்ன காரணம் என்பதை விளக்கத்திலே பார்ப்போம். மாலரியா நான்முகளும் காணா மலையினை நாம், மாலரியா நான்முகளும் காணா மலையினை நாம், திருமாலும் நான்முகனும் காணாத அறியாத மலை போன்ற எம்பெருமான் போல் அறிவோம் என்று பொக்கங்களே பேசும். திருமால் அதை காண முடியவில்லை, நான்முகனாலே காண முடியவில்லை, திருமாலாலே அறிய முடியவில்லை. அந்த சொற்களுக்கான விளக்கத்தை பார்க்கணும். திருமாலாலே அறிய முடியாத சிவனை, நான்முகனாலே காண முடியாத சிவனை நான் பார்த்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய பொக்கங்களே பேசும், பொய்களையே பேசும். பொக்கங்களே என்று சொன்னால் பொய்களையே பேசும். பாலூரு தேன்வாய் படிரி, பாலும் தேனும் ஊறக்கூடிய வாயை உடைய நயவஞ்சகமான பெண்ணே. என்ன? பால் பசுமாட்டில் கறக்கப்படுகிறது, தேன் இனிமையான பூக்களிலே சுரக்கிறது. பால் எப்படி இவருடைய வாயிலே ஊறும்? பால் ஊறிய இடத்திலேயே தேனும் ஊறுமா? ஒரு கேள்வி. விரிவான விளக்கத்தில் சொல்லுகிறேன். பாலூரு தேன்வாய் படிரி, அப்படிப்பட்ட நயவஞ்சகமான பெண்ணே, கடை திறவாய், உன்னுடைய வாயின் கதவை நீ திறக்க வேண்டும். ஞானமே, விண்ணே, பிறவே, அறிவறியான். ஞானம் இந்த உலகம், கண்ம பூமி. இந்த கண்ம பூமியிலே இருக்கக்கூடிய மக்களாலே பார்ப்பதற்கு அரிதானவன் எம்பெருமான். விண்ணே இடவாகு பெயராக நின்றது. விண்ணை ஆளக்கூடிய தேவர்களாகிய திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் 33 கோடி தேவர்களும்
அறிய முடியாத காண முடியாத எம்பெருமான். ஞானமே விண்ணே பிறவே. பிற உலகங்கள் எல்லாம் இருக்கின்றன. பாதாளம் முதல் 7 உலகங்கள் இருக்கிறது. விண் வரை 7 இருக்கு. 7 14 உலகங்களிலும் இருக்கக்கூடியவர்களால அறிய முடியாது, பார்க்க முடியாது. ஞானமே விண்ணே பிறவே அறிவு அறியான். அறிவதற்கு அரிதானவன், அறிவதற்கு அருமையானவன். யார் அறிவதற்கு அரிதானவன், யார் அறிவதற்கு அருமையானவன்? ஒரு எழுத்திலேயே சிறு வேறு மாற்ற. ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு கோதாட்டும் சீலமும் பாடி. இறைவனுடைய கோலம் இருக்கிறது, வடிவம் இருக்கிறது. அவை எல்லாம் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய விண்ணிலே இருக்கக்கூடிய அனைவரையும் ஆட்கொண்டு. எப்படி ஆட்கொள்கிறது? அப்படிப்பட்ட ஆட்கொள்ளக்கூடிய அந்த தன்மையுடைய எம்பெருமானுடைய கோலத்தை பாடி வருகின்றோம், சீலத்தை பாடி வருகின்றோம். கோலம் என்றால் வடிவம், சீலம் என்று சொன்னால் 4 பொருள் இருக்கிறது. அருள் தன்மை, பெருமை, குணம், தனித்தன்மை, சீர்மை, பெருமை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அருள் தன்மைகளையும் அவனுடைய வடிவத்தையும் நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டு வருகிறோம். இதை நீ கேட்கிறாயல்லவா? கோலத்தை பாடினோம், எப்படிப்பட்ட கோலத்திலே இருக்கிறான் என்று நீ எழுந்து வரவில்லை. அவனுடைய சீலத்தை பாடுகின்றோம், நீ எழுந்து வரவில்லை. அப்ப கோலம் என்பதையும் சீலம் என்பதையும் உணரக்கூடிய உள்ளத்தை உடையவளாக நீ இல்லை. எனவே உனக்கு எளிமையாக புரியும் வகையிலே, அறியும் வகையிலே சிவனே சிவனே என்று பாடினோம். இது கூட உனக்கு தெரியல. கோலத்தை அறியாத நீ, சீலத்தை அறியாத நீ சிவனே சிவனே என்று சாதாரணமாக சொன்னோம். ஓலம் இடினும், ஓலம் என்று சொல்லும். சிவனே சிவனே என்று ஓலம் விடலாமா? ஓலம் யார் இடுவார்? நரி ஓலம் விட்டது. எப்பொழுது ஓலம் விடும்? நடு இரவிலே, நடுநிசிக்கு பின்னாலே கிராம பகுதியிலே பார்க்கிற பொழுது அந்த நரி ஓலம் விடும். ஆழ்ந்து உறங்குகிற பொழுது அந்த ஓலம் அனைவர் காதுக்கும் எட்டும். அப்படி அல்லவா நாங்கள் ஓலமிட்டோம். சிவன் என்கிற நாமத்தை ஓலமிட்டு சொல்லலாமா? ஆனாலும் உன்னை துயிலுறுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதை பார்க்காமல் ஓலமிட்டு அலறினோம், உறக்க கூறினோம். ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிட்டு அலறினும். என்ன பண்ற? உணராய் உணராய் கான் கேளோ என்பார். சிவனே சிவனே என்று 2 முறை சொன்னார். அந்த நாமத்தை நீ என்ன பண்ணவில்லை? உணரவில்லை, உணரவில்லை. அங்கேயும் அடுக்கு தொடரை போட்டார், இங்கேயும் அடுக்கு தொடரை. இலக்கணத்திலே 2 இருக்கு. இரட்டை கிளவி என்ற ஒன்று இருக்கு, அடுக்கு தொடர் என்ற ஒன்று இருக்கு. கிளவி, இரட்டை கிளவி என்பது பொருள் இல்லாதது. அடுக்கு தொடர் என்பது 2 2ஆக வந்து பொருள் கொடுக்கும். சிவனே சிவனே என்று பொருள் நமக்கு தெரியும். உணராய் உணராய் தான் ஏழக்குழலி வாசனை அணிந்த பெண்ணே, வாசனாதி திரவியங்களை எல்லாம் அணிந்த பெண்ணே, நீ உணராய் உணராய் தான் ஏழக்குழலி பரிசு ஏழோ எம்பாவாய். இப்படி ஓலமிட்டு அலறியும் கூட நீ எழுந்து எங்களோடு நீராடுவதற்கும் நோன்புக்கும் வராமல் இருக்கிறாயே. இதுதான் நீ எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா? பரிசோ? இதை உணர்வாயாக, இதை அறிந்து செயல்படுவாயாக.
அறிந்து செயல்பட்டு உணர்ந்து எழுந்து எங்களோடு நீராடவா என்று சகலான்மா நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஞானாசிரியராக இருக்கக்கூடிய துயில் எழுப்ப வந்த அந்த பெண்கள் எழுப்புவதாக இந்த பாடல் சொல்கிறது. விரிவான விளக்கத்திற்கு வரும். எங்கிருந்து தொடங்க வேண்டும்? ஏழக்குழல். இப்ப படிரி என்று சொன்னார்களே, எடுத்த உடனே ஒரு பெண்ணை நேரா போய் பந்தகியே எழுந்திருக்க மாட்டாயா என்று சொன்னால் என்ன ஆகும்? தொடக்கமே கடுமையாக இருக்கக்கூடாது. ஆகையினாலே கொண்டு கூட்டு பொருளாக கீழே இருக்கக்கூடிய ஏழக்குழலி என்ற சொல்லை முதல் வரிக்கு கொண்டு சென்று அந்த முதல் வரியோடு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். அதுக்கு கொண்டு கூட்டு பொருள் போல் என்று பெயர். சரி, ஏழக்குழலி வாசனாதிக திரவியங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு உன் வீட்டிற்கு அருகே வருகிற பொழுதே அந்த வாசனை கமகமென்று வீசுகிறதே. ஏன் ஏழக்குழலி என்று சொன்னார்கள்? இவள் இந்த நோன்பிற்கு எதிராக செயல்படுகிறாள். நோன்பு எடுக்கக்கூடிய பெண்கள் உலக வாசனையற்றவர்களாக இருக்க வேண்டும். நோன்பு எடுக்கிற பொழுது வாசனாதி திரவியங்களை எல்லாம் தடவக்கூடாது என்பது விதி. விதியை மீறிவிட்டார். விதியை மீறிய காரணத்தினாலே தொடக்கத்திலேயே அவருடைய தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக ஏழக்குழலி அதை உணரல. நீ என்ன எப்படிப்பட்டவ தெரியுமா? அடுத்த வரைக்கும் வரா. மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். நீ எப்படிப்பட்டவ? சாதாரணமானவளா? மால் அறியா, திருவாளால் அறிய முடியாத, நான்முகனால் காண முடியாத எம்பெருமான். ஏங்க மால் அறியா நான்முகன் காணா, ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு சொல்லை போடுகிறார். திருமால் அறிய முடியாத, நான்முகன் காண முடியாத. ஏனென்றால் நான்முகனை விட திருமால் உயர்ந்தவன், அறிவில் சிறந்தவன். எனவே அவனுக்கு அறிவை போட்டார். நான்முகன் 8 கண்களை உடையவன், சற்று குறைவு அறிவி. கடவுளை எல்லாம் இப்படி பேசுகிறீங்க? நானா பேசுகிறேன்? சித்தாந்தம் பேசுகிறது, திருவாசகம் பேசுகிறது, திருமுறை பேசுகிறது. வேறு எந்த கொள்கையையும் தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்காக சொன்னதை சொல்லுகிறேன். சரி, அப்ப திருமாலாலே அறிய முடியாத, நான்முகனாலே காண முடியாது. அது அற்புதமா விளக்கம் சொல்லுகிறார் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர். ஏன் திருமாலாலே அறிய முடியவில்லை? மால் என்று சொன்னால் மயக்கம் உடையவன் என்று பொருள். மயக்கம் உடையவனாலே ஒரு செயலை செய்ய முடியாது. எனக்கு மயக்கம் இருந்தால் மேடைக்கு முன்னாலே அமர்ந்து என்னால் பேச முடியாது. உங்களுக்கு மயக்கம் இருந்தால் எதிரே நிமிர்ந்து அமர்ந்து சொன்னவற்றை கேட்க முடியாது. அவன் மயக்கம் உடையவன் என்பதாலே அவன் பன்றி உருவாக மாறி கடுமுரணாக மாறி பூமியை அகழ்ந்து சென்று அவன் பார்த்தாலும் கூட அவனால் இயலவில்லை. அவன் மயக்கம் உடையவன். எனவே மாலரியா. நான்முகனும் காணா. ஒரு கண் இருக்கணும், இருந்தால் உருப்படியா பார்க்கணும். 4 2 8 கண்ணு. இவன் பன்முகப்பட்டவனாக இருக்கிறான். ஒருமுகப்பட்டவனாக இருந்தால் அது ஒன்றுதான் மெய்ப்பொருள் என்பது கண்ணுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். இது 8 கண்கள் இருக்கின்ற காரணத்தினாலே பன்முகப்பட்ட தன்மையாக இருக்கிறது. அங்கே கவன சிதறல் ஏற்படுகிறது. எனவே இவனால் முடியை சென்று அடைய முடியவில்லை.
இவன் மயக்கம் உற்றவனாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல் ஆழ்ந்து பூமியிலே செல்ல முடியவில்லை, திருவடியை காண முடியவில்லை. இப்படியெல்லாம் கருத்துக்கள் இருக்கிற பொழுது, பெண்ணே நீ சொல்லக்கூடிய வார்த்தை சரிதானா? மாலரியா நான்முகனும் காணாமலை, அது அண்ணாமலை, அண்ண முடியாத மலை. ஏன் மலை என்று சொன்னார்கள்? மலை என்று சொன்னாலே அது உயர்ந்தது, பறந்தது, பெருமை வாய்ந்தது இல்லையா? இந்த மலைக்கு இலக்கணத்தை நன்னூல் எழுதிய பவணந்தி முனிவர் அழகாக சொல்கிறார். அளக்கலாக அளவும் பொருளும், துளக்கலாக நிலையும் தோற்றமும், வரப்பினும் வளம் தரும் வன்மையும் மலைக்கே. எல்லாம் மலை அல்ல, மலை என்று சொன்னால் அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. அளக்கலாக அளவும் பொருளும், அளக்க முடியாத அளவிற்கு பொருளை உட்கொண்டதாக ஒரு மலை இருக்கணும். மலையில் என்னென்னலாம் இருக்கு? நவமணிகள் இருக்கிறது, கிரானைட் கல் இருக்கு, இப்ப கடப்பா கல் இருக்கு. இவற்றையெல்லாம் கடந்து அது இயற்கை வளமிக்கதாக இருக்கிறது. எனவே அளக்கலாக அளவும் பொருளும், துளக்கலாக நிலையும் தோற்றமும். துளக்க முடியாத, துளக்கல் இல்லாத நிலையை உடையது. துளக்கலாக நிலை, அதனுடைய நிலை அவ்வளவு உயர்ந்தது, அதனுடைய தோற்றம் அவ்வளவு உயர்ந்தது. வரப்பினும் வளம் தரும் வன்மையும் மலைக்கே. வரப்பு வறண்ட காலத்திலும் கூட வளத்தை தரக்கூடியது அந்த மலை. என்ன, எப்படி இது எப்படி இறைவனோடு பொருத்தி பார்ப்பது? எம்பெருமான் அளக்கலாக அளவும் பொருளும். எம்பெருமானை அளக்க முடியுமா? அது அண்டப்பெருவெளியாக இருக்கிறது. அண்டப்பெருவெளியிலே எத்தனை பொருள் இருக்கு, எத்தனை நட்சத்திர கூட்டம் இருக்கு, அளக்க முடியுமா? எனவே அது மலை. துளக்கலாக நிலையும் தோற்றமும். துளங்குமா உங்களுக்கு? அதனுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை, அதனுடைய தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றம். பரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும் மலைக்கே. அடியாருடைய உள்ளம், தேவருடைய உள்ளம் வறண்டு போகிற பொழுது அதற்கு சில ஞானத்தை கொடுத்து, மனமறைப்பை செய்து, பரிபக்குவம் செய்து இந்த உள்ள வளத்தை கொடுக்கிறது. எனவே வரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும் மலை. அந்த மூன்று தன்மைகளை மலைக்கு சொல்லுகிற பொழுது மலையாக உருவகிக்கப்பட்ட எம்பெருமானுக்கு இது பொருந்தும். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் அப்படிப்பட்டவனாக இருப்பவனே. பெண்ணே போலறிவோம், நான் அறிவேனே. என்ன பெரிய சிவன், அவனை நான் அறிவேன். ஐயா ரவி அவர்கள் இருக்கிறார்கள், ஒரு போடு போடுறார். நான் இன்னைக்கு என்ன தெரியுமா செய்தேன்? காலை 5:30 மணிக்கு எடுத்து காரைக்காலிலிருந்து விமானத்தில் சென்று கனடாவிலே இருக்கக்கூடிய என்னுடைய மகனை பார்த்துவிட்டு அவனை அழைத்து கொண்டு அமெரிக்காவிற்கு சென்று அங்கே ட்ரம்பை சந்தித்து விட்டு மீண்டும் ஜெர்மனிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு உடனடியாக திரும்பி நான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்ன உண்மையா? சொல்லுவதற்கு ஒரு அளவு இல்லை. போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும். பொக்கங்கள் என்று சொன்னால் கேட்க முடியாத, மெய்மை இல்லாத பொய்மை. பாலூரு தேன்வாய் படிரி. பெண்ணே, இப்படிப்பட்ட பொய்யை பேசக்கூடிய நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா என்பதை அறிந்தவளாக எழுப்பக்கூடியவள் சொல்கிறார். முன்னமே அறிந்திருப்பார். ஒரு வாரமோ ஒரு மாதத்திற்கு முன்போ நாம் எல்லாம் மார்கழி நீராட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இவள் இப்படியெல்லாம் அவர்களிடம் பேசியிருக்கிறார்.
நீங்கள் நோன்பு எடுக்கிறீர்கள்? நான் திருமாலும் நான்முகனும் அறியாத சிவனை அறிந்தவன் நான் என்று இவள் எப்பொழுது சொல்லியிருக்கிறார். அதை இன்றைக்கு அவளை எழுப்புகிற பொழுது சுட்டி காட்டுகிறார்கள். அப்படியெல்லாம் பேசக்கூடியவள் நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? பாலூரு தேன்வாய் படிதி, பாலும் தேனும் உன்னுடைய வாயிலே ஊற நீ நயவஞ்சகமான சொற்களை சொல்லக்கூடிய பெண். பாலோடு தேனென்ன பன்மொழி என்று திருவள்ளுவர் சொல்றார். பெண்ணினுடைய வாயிலிருந்து வரக்கூடியது பால் போன்ற சுவையுடையது, தேன் போன்ற இனிமையை உடையது. பால் போன்ற சுவையுடையது, தேன் போன்ற இனிமை உடையது. சுவை தற்காலிகமானது. காலையில் பாலை வாங்கி குளிர்சாதன பெட்டியில் வைக்கலன்னா புளித்து போய்விடும். தேன் எத்தனை நாட்கள் இருந்தாலும் இனிமை குன்றார். இப்ப பாலூரு தேன்வாய், எப்படி ஒரே வாயிலே பாலும் தேனும் ஊறும் என்றால், பால் பசுவினுடைய மடியிலே சுரக்கிறது, வெண்மையானது. தேன் இனிமையான பூக்களிலே சுரக்கக்கூடியது. இரண்டையும் ஒரு இடத்துல வச்சிருக்காளே எப்படி அப்படின்னா, பால் என்பது வெண்மை நிறம், தூய்மையை காட்டக்கூடியது. இவர் பேசுகின்ற பேச்சை பார்த்தால் தூய்மையானவளாக நேர்மை உடையவளாக இருப்பது போல் தோன்றும். எனவே பாலூர். தேன்வாய், தேன் இனிமையானது, மருந்து போன்றது, மிக்க சுவையுடையது. எனவே இரண்டும் கலந்தார் போல் பேசி நீ எதிரே இருப்பவர்களுக்கு ஒரு மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய பெண் அல்லவா? அது எப்படிப்பட்ட மயக்கம்? நயவஞ்சகம். நயந்து வஞ்சகமான செயலை செய்யக்கூடியவர். சிலப்பதிகாரமா படிற்றொழுக்கம் என்றே ஒன்றை சொல்லுவது. படிற்றொழுக்கம் என்று சொன்னால் நயவஞ்சகமான செயல். அந்த பொற்கொள்ளன் கோவலனை கொள்ளுகிற பொழுது அவன் எந்த ஒழுக்கத்தை, எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை மேற்கொண்டான் என்பதை சொல்லுகிற பொழுது இளங்கோடிகள் சொல்கிறார். படிற்றொழுக்கம் உடையவர், நயவஞ்சகமான என்று சொல்வார். இப்ப படிரி என்பது அந்த சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. படிரி நயவஞ்சகமான பெண்ணி என்று பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய். நயவஞ்சகமான பெண்ணே, கடை திறவாய். உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும். ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான். ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான். ஞானம் என்று சொன்னால் இந்த உலகம் என்று சொல்லுவோம், கண்ம பூமி என்று சொல்லுவோம். இந்த கண்ம பூமியிலே பல்வேறு விதமான ஐம்புல ஆசைகள் உண்டு. தீயவனவற்றை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், பேச வேண்டும், அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும் என்பது அப்படிப்பட்ட ஞானம். இது கண்ம பூமி. சரி, எனவே ஞானம் என்று சொன்னார். ஆனாலும் கண்ம பூமியிலே இருக்கக்கூடியவர்கள் இறைவனை அடைவதற்காக, பல்வேறு விதமான ஞானங்களை பெறுவதற்காக வேதங்களை படிக்கிறார்கள், திருமுறைகளை படிக்கிறார்கள், சிவசிந்தனையை செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் கூட அறிய முடியாதவன் எம்பெருமான். எனவே ஞானமே. விண்ணே, விண்ணே என்று சொன்னால் இடவாகு பெயர் என்று சொன்னேன். விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர்கள் கூட்டம் என்று சொன்னேன். அந்த தேவர்கள் எல்லாம் தனக்கு பதவி வேண்டும், அந்த பதவி ஆசையால் கீழே இருக்கக்கூடிய அனைவரையும் தான் ஆள வேண்டும் என்கிற மோக்கம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட மனவாசனை அவர்களுக்கு உண்டு. அது போக பூமி.
இது கண்ம பூமி, அது போக பூமி. கண்ம பூமி என்று சொன்னால் இன்பமும் துன்பமும் இருக்கும் ஞானத்தில். அங்க போகம் மட்டும்தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இன்பமாகத்தான் இருக்க வேண்டும். வைகுண்டத்திற்கு நானே தலைவனாக இருக்க வேண்டும், சத்தியலோகத்திற்கு நானே தலைவனாக இருக்க வேண்டும், இந்திரலோகத்திற்கு நானே தலைவனாக இருக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கெல்லாம் அரக்கர்களாலே துன்பம் ஏற்படுகிற பொழுது உண்மை வந்து நாடுவோம். நாடி அந்த பிரச்சனையை தீர்த்து விட்ட பிறகு வரமாட்டோம், மறந்துடுவோம். அது போகம் தானே, அது போகம் தானே. ஆனால் கண்ம பூமி அப்படி அல்லவே. எனவே ஞானமே விண்ணே, ஞானமே விண்ணே. பிறவே, பிறவே என்று சொன்னால் பாதாளம், நரகலோகம், நாகலோகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஞான அறிவு இல்லாதவர்கள், தீமையையே செய்து பழக்கப்பட்டவர்கள், கொடுமையையே செய்து பழக்கப்பட்டவர்கள். அவர்களை பரிவக்கவும் செய்யவும் முடியாது. அப்படிப்பட்டவர்களாலும் அறிய முடியாது. அது உண்மை. ஞானத்தில் உள்ளவர்களாலும் அறிய முடியவில்லை. விண்ணிலே இருப்பவர்களாலும் அறிய முடியவில்லை. பிற என்று சொல்லக்கூடிய நரகம் முதலான அந்த பூமியிலே வாழக்கூடியவர்களால் அறியவே முடியாது. இது தெரிந்தது. அப்ப ஞானமே விண்ணே பிறவே அறிவு அறியான். விண்ணிலே இருக்கக்கூடியவர்கள் அறிவதற்கு அறியவன். விண்ணிலே இருக்கக்கூடிய திருமாலாக இருந்தாலும், நான்முகனாக இருந்தாலும், இந்திரனாக இருந்தாலும் அவன் எம்பெருமானை அறிவதற்கு அரிதானவன். அரிது என்றால் நான் ஏற்கனவே ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். எளிதாக கிடைக்காத ஒன்று எப்பொழுதும் கிடைக்கும் அல்லவா, அது அரிது. எனவே விண்ணவர்கள் அறிவதற்கே அரிதானவர்கள். எப்பொழுதாதான் அறிய முடியும். சரி, ஞானத்தில் உள்ளவர்கள் அறிவதற்கு அருமையானவர்கள். விண்ணை விட ஞானத்தை, இந்த உலகத்தை, இந்த கண்ம பூமியை இறைவன் விரும்புகிறார். இறைவனை பற்றி அறிவதற்கு அருமையானவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களா? காரைக்கால் அம்மையார் இறைவனை அறிவதற்கு அருமையானவர். இளையான்குடி மாறநாயனார் அறிவதற்கு அருமையான செயல்களை செய்தார். கண்ம பூமியிலே வாழக்கூடியவர்கள் அவரவர்கள் பரிபக்குவத்திற்கு தகுந்தார் போல் அறிவார்கள். அதுதான உண்மை. சிறுதொண்ட நாயனார் அவர் மிகப்பெரிய போர்ப்படை தளபதி. அவருக்கு எப்படி வந்தார்? எலும்பு மாலையை போட்டுக்கொண்டு காலாமுகனாக வந்தார். திருக்குறிப்பு தொண்டருக்கு எப்படி வந்தார்? அடியாராக வந்தார். யார் யார் எந்த பரிபக்குவ நிலையிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்தார் போல், அவர்கள் அறிவதற்கு தகுந்தார் போல் அருமையானவனாக அவன் விண்ணிலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். திருவிளையாடல் புராணத்தை பார்த்தா மாமனாக வந்து வழக்கு வைத்தார், விறகு வெட்டியாக வந்தார், கருங்குருவிக்கு உபதேசித்தார், நாரைக்கு உபதேசித்தார். அவன் செய்யாத செயலே இல்லை. எனவே இந்த கண்ம பூமியிலே உள்ளவர்கள் அறிவதற்கு அவன் அருமையானவனாக இருந்தான் பெருமான். ஆனால் விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அவர்கள் அறிவதற்கு இவன் அரிதானவனாக இருந்தான் என்று சொன்னால் விண்ணவர்கள் உயர்ந்தவர்களா? இந்த கண்ம பூமியில இருக்கக்கூடிய சிவஞானியர்கள், சிவனடியார்கள் உயர்ந்தவர்களா என்றால் இவர்கள் தான் உயர்ந்தவர்கள். யாரை பொறுத்தவரையில? என்னை பொறுத்தவரையில் அல்ல, எம்பெருமானை பொறுத்தவரையில். ஞானமே விண்ணே பிறவி அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளும், கோலமும் நம்மை ஆட்கொண்டருளும் கோதாட்டும் சீலமும் பாடி. கோலமும் நம்மை ஆட்கொண்டருளும் சீலமும் என்ன பொருள்? கோலம் என்று சொன்னால் வடிவு என்று பொருள், வடிவம் என்று பொருள். இறைவன் எந்த கோலத்திலே இருக்கிறான்? உருவமாக இருக்கிறான்.
அருவமாக இருக்கிறான், அருவுருவமாக இருக்கிறான். அருவ வடிவம், அரு உருவ வடிவம், உருவ வடிவம் இல்லையா? இது கோலம். இந்த கோலத்தை பற்றி நான் சொல்லுகின்றேன். இந்த 3 கோலங்களும் அவன் எடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மிகச்சிறந்த ஞானியர்களுக்கு அவன் வெட்ட வழியாகவே இருந்தான். சற்று பரிவாகம் குறைந்தவர்களுக்கு அருவுருவமாக ஜோதியாக தெரிந்தார். இன்னும் சற்று பூமியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உருவத்தையே காட்டினான். மாமனாக வந்து வடக்குறைக்கு உருவத்தை காட்டினான். காளாமுகனாக செங்காட்டாங்குடிக்கு வந்து சிறுதொண்ட நாயனாருக்கு அருள் அளித்தான். இப்படி பல கதைகள் நம்மிடம் இருக்கிறது. அவரவர்கள் பரிவாகத்திற்கு தகுந்தாற்போல் அவரவர்களை எப்படி பரிபக்குவப்படுத்தப்பட வேண்டுமோ அப்படி பரிபக்குவப்படுத்தியவன் எம்பெருமான். எனவே கோலமும் கோலாட்டும் சீலமும் பாடி அருவத்தை பாடினோம், உருவத்தை பாடினோம், அருவுருவத்தை பாடினோம். ஒன்று எனக்கு புரியலையே, நீங்கள் பாடுவதெல்லாம் எனக்கு குழப்பமாக இருக்கிறது, நான் எழுந்து வரமாட்டேன் என்று சொல்வதாக இருக்கிறது. கோலமும் கோலாட்டும் சீலமும் பாடி. சரி, இந்த 3 தான் உனக்கு புரியவில்லை. எனவே வேறு மாதிரியாக உனக்கு சொல்லுகிறோம். கோதாட்டும் சீலமும் பாடி. கோது ஆட்டும். கோது என்றால் குற்றம் என்று. தலையை கோதுனீங்களா? சொல்லுகிறோம். தலையில் இருக்கக்கூடிய குற்றங்கள், அழுக்குகள், ஈறு, பேன், இது எல்லாவற்றையும் நீக்குதல், கோதுதல். இன்னும் புளியில இவ்வளவு கோதா இருக்கு, அதோட சாம்பார்ல போட்டிருக்கேன். அதில் இருக்கக்கூடிய நார்மல் கோதி என்று சொன்னால் குற்றம் என்று. கோதாட்டி நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடியவன் எம்பெருமான் என்றால் அதற்கு என்ன பொருள்? இந்த பூமியிலே இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு விதமான உலக வாசனைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பிரபஞ்சத்திலே ஆழ்ந்திருக்கக்கூடிய வெட்டான்மாக்களாக, அது முத்தான்மாக்கள் அல்ல, வெத்த நிலை அனுபவம் என்றால் உலக வாசனையும் உண்டு, சிவ வாசனையும் உண்டு. உலக வாசனையோடு சிவ வாசனையும் இருக்கும். உலக வாசனை வருகிற பொழுது சிவ வாசனை மறந்து விடும். அதை வெத்த நிலை அனுபவம்னு சொல்லுவோம் இல்லையா? எனவே அந்த வெத்த நிலை அனுபவத்தை, உலக சார்பை, அந்த கண்மத்தை, அந்த வளங்களை, பிரபஞ்ச வாசனையை போக்கக்கூடியவன், அந்த குற்றங்களை நீக்கக்கூடியவன் அவன். கோதாட்டும் கோதாட்டும் சீலமும் பாடி. அப்படி நம்மையெல்லாம் பரிபக்குவப்படுத்தி நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி பெரிய தன்மை உடையவனாக அவன் இருக்கிறான். அதை சீலம் என்று சொல்கிறார். சீலம் என்று சொன்னால் என்ன? சீலம் குணசீலன் என்ற பெயர், குணசீலி என்ற பெயரே. சீலம் என்று சொன்னால் பெருமை வாய்ந்தவன், சீர்மை உடையவன், தனித்தன்மை உடையவன், அருளுடைமை உடையவன். அருள் உடையவன், அருளுடையவன், சீர்மை உடையவன், பெருமை உடையவன், தனித்தன்மை வாய்ந்தவன். இப்படி நற்குண நற்செயல்கள் எல்லாவற்றையும் சொல்லுவது சீலம். இதை எல்லாமே நாங்கள் பாடிக்கொண்டு வந்தோம். இறைவனுடைய அருட்தன்மையை பாடிக்கொண்டு வந்தோம், இறைவனுடைய பெருமையை பாடிக்கொண்டு வந்தோம், இறைவனுடைய திருவடி சிறப்பை பாடிக்கொண்டு வந்தோம், அவருடைய சீர்மையை பாடிக்கொண்டு வந்தோம். நீ எதற்கும் துணியாதவளாக, அதுவும் புரியவில்லை என்றாய் என்று அதற்கு பொருள். கோலம் நம்மை கோதாட்டும் சீலமும் பாடி வந்தோம். இப்ப கோலத்தை பாடினோம், நீ வரவில்லை. சீலத்தை பாடினோம், நீ வரவில்லை. மாறாக
உனக்கு எப்படி சொன்னால் புரியும் என்று ஒரு சிந்தனை வந்தது. சிவனே சிவனே என்று ஒளம்பிடினும், கடைசியா பார்த்தோம் சிவனே சிவனே. சிவன் அவனுக்கு தெரியாத? நாங்கள் பாடிக்கொண்டு வரக்கூடிய அந்த பாடலினுடைய உட்பொருள் எது என்று கேட்டால் சிவம்தான். அந்த ஒரு பொருள் உன் காதின் வழியாக வந்து உன் உள்ளத்தை ஊடுருவி சென்று பரிபக்குவப்படுத்த கூடாதா என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே சிவனே சிவனே என்று ஒளஞ்சிடினும் உணராய் உணராய்கான். சிவனே சிவனே என்று ஓலமிட்டார்கள். ஓலம் என்றால் உறக்கக்கூடியது. நரி ஓலமிடும், நாய் குறைக்கும், கிளி பேசும், கோட்டான் குழலும், பசு கதரும். ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு ஒளிக்குறிப்பு உண்டு, இலக்கணம். ஓலமிடுவது எது? நரிதானே. ஏன் நரி ஓலமிடுவது பகலிலே இடாது, இரவிலே தான் ஓலமிடும். நாங்கள் வந்து உன்னை அழைப்பது இன்னும் பொழுது புலரவில்லை, இரவு நேரமாகவே இருக்கிறது. எனவே நாங்கள் சிவனே சிவனே என்று நாங்கள் உறக்க கூறுவதை ஓலமிடினும் என்று அவர் சொல்லுகிறார். உண்மையான கருத்துதானே? ஓலமிடினும் உணராய் உணராய். எப்படி அடுக்கு மொழிகள் சொல்றார், ஒரு அழுத்தம் திருத்தத்தோடு சொல்லுகிறார். ஒருவரை பார்த்து போ என்று சொல்வதற்கும் போ என்று சொல்வதற்கும், வா என்று சொல்வதற்கும் வா வா என்று சொல்வதற்கும் வேறுபாடு உண்டு. இரண்டு முறை சொல்லுகிற பொழுது அதனுடைய உறுதி பொருளை காட்டுகிறது, உறுதி தன்மையை காட்டுகிறது. இதுதான் உறுதி பொருள் என்பதையும் காட்டுகிறது. இதை நீ நிச்சயமாக உணர்வாய் என்கிற உறுதி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு நீ பாத்திரமானாயா? பாத்திரமானாயா? இல்லையே பெண்ணே. சிவனே சிவனே என்று ஒளம்பிடினும் உணராய் உணராய் காண். நீ உணரவில்லை. அதையும் இரண்டு முறையிலே அடுக்கு மொழியாக போடுகிறார். உணராய் உணராய். நீ உன்னுடைய உறுதிப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறாய். எழக்கூடாது, கதவை திறக்கக்கூடாது, இவர்களோடு சேரக்கூடாது என்று. அதை நீ உணராத காரணத்தினாலே உணராய் உணராய். சரி, சிவன் என்ற சொல்லை ஓட விட்டு சொல்லலாமா? என்ன சொல்லுகிறது சித்தாந்தம்? என்ன சொல்லுகிறது திருமுறை? சிவன் என்பது 5 எழுத்து மந்திரம், மெய்ப்பொருள். அந்த மந்திரத்தை சொல்லுகிற பொழுது சிவாய நம என்று காதிலே தான் சொல்ல வேண்டும். காதில் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு சிவமந்திரத்தை அந்த விதியையும் மீறி ஓலவிட்டு நாங்கள் சொல்லுகிறோம். இதை விட நாங்கள் எப்படி அந்த விதியை மீற முடியுமா? உச்சபட்சத்திற்கு போயிட்டோம். சிவனே சிவனே என்று ஒளம்பிடினும் உணராய் உணராய் எட குழலி பரிசேலோயம் பாவாய். ஏழக்குழலி வாசனாதி திரவியங்களை எல்லாம் பூசிக்கொண்டு இந்த உலக வாசனையோடு படுத்து கொண்டிருக்கிறார். மார்கழி நோன்பு எடுக்கிற பொழுது எதை செய்யக்கூடாதோ செய்யக்கூடாதவற்றை எல்லாம் நீ செய்கிறாய். சரி, நோன்பு எடுக்கிற பொழுது செய்யக்கூடாதது வாசனாதிய திரவங்களை தடவக்கூடாது. ஏன்? வாசனாதி திரவியங்களை தடவினால் இறை உணர்ச்சி வராது. இறை உணர்ச்சி வராது இல்லையா? எனவே நீ தடவியது தவறு. நாங்கள் வருகிற பொழுதே உன் வீட்டின் வழியாக
அந்த வாசனை இப்பொழுது எங்களுக்கு அடிக்கிறது. அதனால உன்னை எப்படி சொன்னாங்க, ஏழக்குழலி என்று சொன்னோம், படிரி என்று சொன்னோம். அதை விட மாபெரும் தப்பு உங்ககிட்ட இருக்கு. நீ நயவஞ்சகமாக பேசுகிறாய், பொய் பேசுகிறாய். மெய்ப்பொருளை தேடுகிற பொழுது நீ பொய்ப்பொருளை பேசக்கூடியவளாக இருக்கிறாய். மெய்ப்பொருளாகிய எம்பெருமானை தேடுகிற பொழுது பொய்ப்பொருளை பேசுகிறாய். அது மட்டும் இல்ல, எப்படி இருக்கா, நயவஞ்சகியாக இருக்கிறாய், வஞ்சனை உடையவளாக இருக்கிறாய். இந்த வஞ்சனை என்கிற சொல் எதிலிருந்து வந்தது என்றால் பிரபஞ்சம் என்ற சொல்லில் இருந்து வந்தது. பிரபஞ்ச வாசனை தான் வஞ்சம், வஞ்சகம். உலக சார்பு, உலக சார்பு, உலக வாசனை, பிரபஞ்சல் ஆழ்வு. பிரபஞ்சத்திலே துய்த்து 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 இந்த வாசனையே நீ நுகர்ந்து கொண்டிருக்கிறாய். இதிலிருந்து நீ என்ன மாறவில்லை. அப்ப பிரபஞ்ச வாசனையை துய்ப்பதிலே நீ உறுதி கொண்டிருக்கிறாய். அதிலிருந்து நீ மாறி சிவச்சார்பை அடைய வேண்டும். நீ பெத்த நிலை அனுபவம் பெற்றிருக்கிறாய், பெத்தான்மாவாக நீ இருக்கிறாய். ஞானாசிரியருடைய நிலையிலே நாங்கள் வந்து உனக்கு இறைவனுடைய திருப்புகழை சொல்லி துணைக்கு அழைக்கிறோம். அப்படி துணைக்கு அழைக்கிற பொழுது நீ வர வேண்டும் அல்லவா? வராமல் இருக்கிறாயே பெண்ணே, இது நியாயமா? இது நியாயமா? உணராய் உணராய் காண், சிவனே சிவனே உணராய் உணராய் காண். இரண்டு இடங்களிலும் அடுக்குமொழியை போடுகிறார்கள் என்றால் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த சொற்களுக்கான அழுத்தத்தை நாம் பார்க்க வேண்டும். அவளும் உணர்வதாக இல்லை. பரிசு ஏதோ என்பாவாய். இப்படி உணராமல் இருப்பது, சொல்வதை கேட்காமல் இருப்பது, பிரபஞ்ச ஆழ்வில் இருப்பது, உலக வாசனையில் இருப்பது, இதுதான் நீ எங்களுக்கு தரக்கூடிய பரிசோ? ஏதோ என்பாவாய். அதை நீ சிந்தித்து செயல்படு, ஏற்றுக்கொள், எழு, வா, கதவை திற, எங்களோடு கலந்து கொள், நீராட்டத்திற்கு வா, நோன்பேடு, சிவனடியை பார்ப்போம் என்று சொன்ன அந்த பெண்ணும் இப்படியெல்லாம் தன்னை நயவஞ்சகியாக சொல்லிவிட்டார்களே, இதற்கு மேலும் இருக்கக்கூடாது என்று அவள் விழிக்கிறாள். விழித்து தன்னுடைய தவறை உணர்கிறாள். உணர்ந்து கதவை திறந்து இவர்களோடு சேர்ந்து நீராட்டத்திற்கு செல்வதாக ஒரு பாவனை. அவளையும் அழைத்து கொண்டு, எப்படிப்பட்ட பெண்கள் பாருங்கள், பல வகையான பெண்கள், அத்தனை பெண்களையும் அழைத்து கொண்டு இவர்கள் நாளை 6வது வீட்டிற்கு செல்லுகிறார். 6ஆம் அமுதை தேடி அந்த 6வது வீட்டிற்கு நாமும் நாளை மாலை 6:30க்கு செல்லுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். தொடங்கிய நிலையிலேயே நிறைவு செய்யும் பொருட்டு பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறியோம் என்றுள்ள முகங்களே பேசும் பாலூர் தென்வாய் படிரி கரைகிறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை கொண்டருளும் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஒளங்கிடினும் உணராய் உணராய் கான் எல குழலி பரிசேலோ எவ்வாவாயி. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏனக் குருளைக்கு அருளினை போற்றி, வானக்கைலை மலையாய் போற்றி போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.